Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆரோரூட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும், எப்படிப்பட்ட அமைப்புகளை தரும்? பொதுவாகவே பாருங்கள், புத்தாண்டு பிறந்துருச்சுனாலே இந்த புது வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஏற்கனவே போன புது வருஷம் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை செய்யலை, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்லதுகளை செய்யுமா அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். சரி, 2025 ஏதாவது சிறப்பு அம்சங்கள், ஜோதிட சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்கா? பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே 2025 ஒரு ஸ்பெஷல் ஆண்டு தாங்க. வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த மூணுமே ஒவ்வொரு வருடமும் 2 வருடத்திற்கு ஒரு தடவை சனிப்பெயர்ச்சி, 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சனிப்பெயர்ச்சி இருக்கும். வருடம் 13 மாதத்திற்கு ஒரு முறை வருடம் நம்ம குரு பயிற்சி இருக்கும். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ ஸ்பெஷல் இயர். மூன்றுமே, அதாவது குரு பெயர்ச்சியும் சனிப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் மொத்தமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குதுங்க. இதுவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க, மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்க, அதுக்கடுத்து ஒரு 10-15 நாள்லேயே ஜூன் மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. ஆக ஒரு 3 பெயர்ச்சிகளும் ஏற்கனவே சாதகமற்ற தன்மையை கொண்டிருக்கக்கூடிய, கெடுதல்களாக இருக்கக்கூடிய, ஒன்றுமே நல்லா நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். எல்லா கிரகங்களும் பொதுவாக இந்த வருடம் பிறக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்கிறனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பது தான் உண்மை. ஆகவே பெருசாக பயப்பட தேவையில்லை. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டு என்ன பலன்களை தரும் என்பதை தனித்தனியாக பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டை 2 பிரிவாக நான் பிரிப்பேன். அதாவது முதல் 6 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு, பிற்பாடு 6 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு. முதல் 6 மாதங்களுக்கு என்னங்கய்யா, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறது கடுமையான ஒரு அமைப்பு தான். கடுமையான அமைப்புன்னா என்ன, முயற்சிகள் பலிக்காத ஒரு அமைப்பு என்றாலும் கூட மற்ற கிரகங்கள், அதாவது ராசிநாதன் மட்டுமே கிரகங்கள் இல்லை, மற்ற 8 கிரகங்கள் இருக்குது இல்லையா, அப்போ ஒரு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காது. ஆக இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் முதல் 4-5 மாதங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆக மே மாதம் வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லாத சகஜமாக போகக்கூடிய, பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, வேலை நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒரு அமைதி தவழக்கூடிய, சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் இடத்துல குரு போயிடுவார். அப்போ அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகாத இளைய பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய, சிறிய வயதில் ஒரு 30 வயதுகளுக்கு கீழே 25 வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண அமைப்புகளாக நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. ஐயா, மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற சேனல்கள் அதெல்லாம் பார்த்தாலே 7.5 சனி ஆரம்பிக்க போதுன்னு பயமுறுத்துகிறாங்களே ஐயா அப்படின்னு சொன்னால், 7.5 வருடம் கொண்ட ஒரு சனிப்பெயர்ச்சி, அதாவது சனிப்பெயர்ச்சி 3 2.5 வருஷமாக 7.5 வருஷம் நடக்குங்க. இப்போது இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம், அதாவது ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் 29ஆம் நாள், மார்ச் கடைசியில் ஏப்ரலில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது என்றாலும் கூட 7.5 சனியின் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ம சனி தாங்க கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த 2025 2026 7.5 சனியில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் விரயச்சனி என்கின்ற அமைப்பில் ஆரம்பிக்கின்ற காலகட்டங்களில் தொழில் ரீதியிலான, செலவுகள் ரீதியிலான அமைப்புகள் தான் வருமே தவிர, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல், சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் தான் இருக்குமே தவிர, மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இப்போது கடுமையான பலன்களை தராது. 2027 ஜென்ம சனியாக வரும்போது தான் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே 7.5 சனி அமைப்புகளை நினைத்து கூட இவர்கள் மேஷராசிக்காரர்கள் பெரிய சோகங்களை, கண்டிப்பாக ஒரு பெரிய கஷ்டங்களை மனசில் வச்சுக்க தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. முதல் 6 மாதங்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருப்பதால் கொஞ்சம் ஒரு மாதிரியான தடுமாற்றமான பலன்கள் நடந்தாலும்
இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜூலை மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் ஒரு இயல்பான நிலைமைக்கு வரதுனால அதற்கு பிறகு நல்ல பலன்கள் 6 மாதம் இருக்குங்க. ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். சிறியவர்களுக்கு கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மை நல்லா இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வருடத்தின் பிற்பகுதியில் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். கடந்த காலத்தில் கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்த அமைப்புகள் எல்லாம் விலகக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காத 7.5 சனியின் நடுப்பகுதி மட்டுமே பிரச்சனைகளை செய்யும் என்பதால் 2025ஆம் ஆண்டு ஒரு சாதாரண ஆண்டாகத்தான் 2024ஆம் ஆண்டை விட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பணவரவுகளுக்கு ஏற்ற ஒரு ஆண்டாகத்தான் அமைஞ்சிருக்கு. ஆகவே பெருசு அளவில் கஷ்டப்படக்கூட தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்காத நல்ல வருஷம்தாங்க 2025ஆம் ஆண்டு புது ஆண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக கிரகம். இந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்திற்கு வரப்போவது அப்படின்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நிகழ்வு. ஆக 2.5 வருஷம் சனி பகவான் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி 2ஆம் இடத்துல வரப்போகுது. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பணவரவு இருக்கக்கூடிய தன்மை, தொழில் நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, பருவ வயது குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு மனசு விரும்பினால் போல நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய நிலைமை, பெற்றோர்களுடைய இது பற்றி ஒரு அனுமதி கூட இல்லை சுலபமாக கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களை நான் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்வேன். ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி 2ஆம் இடத்திற்கு வந்துடுது. 2ஆம் இடத்திற்கு வந்துட்டாலே பண வரவுகள் சீராக இருக்கும். இதுவரைக்கும் கடன் தொல்லைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே கடன் நீங்கக்கூடிய அளவிற்கு, தொல்லைகள் விலகக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பணவரவு வந்துட்டாலே கடனை அடைச்சிடலாம் இல்லைங்களா? இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்ததோ அத்தனை விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கடுத்து அப்படியே 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறவர் அப்படியே கீழே இறங்கினாலும் கூட 10ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டு கடன் 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுனால் என்ன நடக்கும்? வீடு கடனுக்கு வாங்குவீங்க, ஹவுசிங் லோன் போடக்கூடிய அமைப்புகள், வாகனம் கடனுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள் இருக்காதுங்க. 2 பெயர்ச்சியும் குருப்பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள், அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளான நல்ல ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சோகங்கள் எல்லாம் தீர்ந்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சுபமான அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே குரு பகவான் வருவது ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதனை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு ஒரு சுபமான நல்ல விதத்தில் இருக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இப்போ 3ஆம் இடத்துல, அதாவது ஜூன் மாதம் நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு இவர் கேது வருகிறது. மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் எந்த இடத்துல உதவிகள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, குடும்பத்துக்குள்ளேயே யாரும் எங்களுக்கு உதவிகளை பண்ணலை, யாருமே என்னை மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அல்லது கேட்டும் உதவிகள் கிடைக்கல, சில முக்கியமான அறிமுகங்களை செஞ்சு கொடுக்க முடியல, அதாவது ஒருவரை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினச்சோம், அதன் மூலமாக நன்மைகளை எதிர்பார்த்தோம், அதுவும் நடக்கலை, பயணங்கள் நன்றாக இல்லை, ஒரு இடத்திற்கு தொலைதூரத்திற்கு போனாலும் சக்ஸஸ் ஆகலை, இந்த மாதிரி
கடந்த 3 வருடங்களாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலும் அதற்கு பிறகும் நல்லவைகள் எதுவுமே நடக்காத அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு நல்லா இருக்குங்க. செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்க. வீண் செலவுகள் 2024 முழுக்கவே இருந்ததுங்க. ஒரு அசுப செலவு, ஒரு ஆஸ்பத்திரிக்கு செலவு அல்லது வீட்டிற்கு செலவு, வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை. சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி கடன் கட்ட முடியாத நிலைமை, வீட்டு கடனுக்கு கட்ட முடியாத நிலைமை. மாதமான தந்திங்கின தாளம்னு சொல்லுவோம் இல்லையா, 25ஆம் தேதியே ஒன்றுமே இல்லாமல் கடைசி வாரமெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழல்களில் இருந்து வந்த பொருளாதார நிலைமைகள் சரியாக இல்லாத அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ராசியிலேயே மே மாதம் அப்படியே குரு பகவான் வந்து 5, 7, 9 பார்க்கின்ற காரணத்தினால எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதி 8 மாதங்களுக்கு சுபமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. குருவின் பார்வை 5, 7, 9க்கு நடக்கும் இல்லையா. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க, தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை, தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தந்தை தாயோடு அவர்களுடைய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் உள்ளூர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புன நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வருடத்தின் பிற்பகுதி மாதங்களில் கண்டிப்பாக இருக்கும். சொந்த ஊரில் வீடு வாங்க முடியும், சொந்த ஊரில் நிலம் வாங்க முடியும், சொந்த ஊருக்கு நல்லபடியாக போய் வர முடியும் என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 2025ஆம் ஆண்டு குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா காதல் வரக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு உண்டு. ஏற்கனவே அஷ்டமச்சனியில் காதலை இழந்தவர்கள், ஒரு மாதிரி பிரேக்கப் ஆனவங்க எல்லாருக்குமே புதிய காதல் வருவது, புதிய உறவுகள் வருவது என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. 2025ஆம் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல. கடகராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டை சொல்லலாம். அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டும் 2 வருஷமாக கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கத்தனமான அமைப்பு உங்களை போட்டு ஆட்டி வச்சிருச்சு இல்லையா. இந்த விடிவு காலம் பிறக்க போகுது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியே உங்களுக்கு சனி பயிற்சியில் உங்களுடைய அஷ்டமச்சனி முழுவதுமாக விலகுது. ஐயா, நல்லதெல்லாம் நடக்க வேணாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கெட்டது விலகினாலே போதும் இல்லையா. கெட்டது முழுமையாக நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெருமூச்சு விட்டுக்கிட்டு நிம்மதியாக, இது வரைக்கும் குடும்பம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பணம் இல்லை, கடனை கட்ட முடியல, ஹெல்த்து நல்லா இல்லை, நினச்சது நடக்கலை, பிள்ளைங்க பேச மாட்டேங்குது, பிள்ளைங்களோட சண்டை, புருஷனோட சண்டை, பொண்டாட்டியோட சண்டை, மொத்தத்தில் பார்த்தா நான் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க என்கின்ற நிலைமையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக 2025 இருக்குங்க. முதல் 3 மாதம் கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஏன்னா மார்ச் மாத கடைசியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறதன் மூலமாக அதிலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கணும். ஆக ஒரு 3 மாதம் கழித்து தான் நல்லது நடக்கும்னு இல்லைங்க. ஜனவரி மாதத்துலேருந்தே போன வேலை திரும்ப வரும், போன தொழில் நன்றாக இருக்கும், விரயங்கள் நிற்கும், வசதிகள் வரும், வசதி வாய்ப்புகளோடு நல்லா இருப்பீங்க. இழந்த அந்தஸ்து, கௌரவம், கெட்டுப்போன பேர்லாம் நல்லா இருக்குங்க. ஆக எல்லா விதத்திலும் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு மே மாதம் வருகிறார். இந்த மே மாதம் வரக்கூடிய அமைப்பு வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இதுவரைக்கும் போக முடியாமல் இருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வீட்டில் பெர்மிஷன் கிடைக்கிறது, ஆஃபீஸில் பெர்மிஷன் கிடைக்கிறது. எல்லாரும் வெளிநாடு போகிறாங்க, என்னை மட்டும் ஆஃபீஸில் அனுப்ப மாட்டேன்றாங்க. என்னன்னே தெரியல. இத்தனைக்கும் போகிறவனை விட நான் தான் புத்திசாலி, என் புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த மாதிரியாக எல்லா நிலைகளிலையும் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த, எதுவுமே எனக்கு சரியாக நடக்கவில்லை என்கின்ற அமைப்பு அஷ்டமச்சனி தான். 2023, 24 உங்களை கடகராசிக்காரர்களை பெரட்டி போட்டுருச்சுன்றது தான் உண்மை. ஆக தன்னுடைய திறமைகள் எதையும் வெளிக்காட்ட முடியாமல் எல்லா நிலைமைகளையும் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமாகவே பலன் சொல்ல போகிறேன். வேறு என்ன பலனும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அஷ்டம சனி விலகப் போவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்திற்கு குரு மாறப்போகின்ற அமைப்பும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக அந்த 12ஆம் இடத்துல மாறுறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள் இருக்கும். இந்த வருஷத்தில் மே மாதத்திற்கு பிறகு அடிக்கடி
அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஒருத்தரை அறிமுகப்படுத்திக் கொள்வது அல்லது புதிய வேலை கிடைப்பது. இப்போ வேலை இப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வேலை போனால் கவலையப்படாதீங்க. ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, சம்பள உயர்வு கிடைக்காதவங்களுக்கு சம்பளம் உண்டு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சம்பளமே வர மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணங்காசு கையில் வரக்கூடிய தன்மை உண்டு. கடனை பற்றிய கலக்கத்தில் இருப்பவர்கள், கடன் கட்ட முடியாத நிலைமையில் இருப்பவர்கள், வீட்டில் பிரச்சனை இருப்பவர்கள், மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இல்லாதவங்க, கணவன் கூட பேசாதவங்க, ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படியே எல்லாம் மாறக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க. 2025 அஷ்டமச்சனி விலகப் போகின்ற நல்ல ஆண்டு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் ஏற்படும். ஐயா அஷ்டமச்சனி நடக்க போதுங்கய்யா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது கஷ்டத்தை செய்யுமா அப்படின்னு பார்த்தா கடகராசிக்கு செஞ்ச அஷ்டமச்சனி கொடுமைகள் மாதிரி சிம்மராசிக்கு செய்யாதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வரப்போகிறாருங்க. ஒரு கெட்டவன் தாங்க, சனி எப்போவுமே கெட்டவைய தான். அஷ்டமச்சனி 7.5 சனியில் படாத பாடு படுத்தி எடுத்துருவாருன்றது உண்மைதாங்க. மற்ற ராசிக்காரங்க கஷ்டப்படுற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்துல வரும்போது குருவின் வீட்டில் சாந்தமான அமைதியான ஒரு தெய்வீகமான வீட்டில் போய் அவர் 8ல் உட்கார்றாருங்க. ஆனாலும் உண்மை என்னென்னா கஷ்டப்படுத்துவார்ன்றதான். ஆக என்னங்க அஷ்டமச்சனி வருது, அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும்? சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்க முடியுமா? வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா? எல்லாம் அது பாட்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அகலக்கால் எதுவும் வச்சிட வேண்டாங்க. யாரையும் நம்ப தேவையில்லாத ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்குதுங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அது பெரிய யோகங்க. 11ஆம் இடத்திற்கு வரக்கூடியவர் கொஞ்சம் பொருள் ரீதியாக நல்ல வளங்களை செய்வார். காசு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை வச்சே கஷ்டங்களை நஷ்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இல்லையா? பணம் இருந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது தானே உண்மை. ஆக அஷ்டமச்சனியில் சில பல அனுபவங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைச்சே ஆகுங்க. சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது. நண்பர்கள்னால் யாருன்னு தெரிய வைப்பார், சொந்தக்காரங்களை தெரிய வைப்பார், பணம் சார்ந்த விஷயங்களில் சில பல புரிதல்களை இது வைப்பார். சொந்த மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், சொந்த தொழிலாளருக்கு பதிலாக ஒரு கூட்டு தொழிலை ஆரம்பித்தேன், மச்சான் கூட சேர்ந்து ஆரம்பித்தேன், மாமா கூட சேர ஆரம்பித்தேன், பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியோட ஆரம்பித்தேன், புருஷனோட அக்கா தம்பியோட சேர்ந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன்ட்டு சொந்தங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, அண்ணன் தம்பிகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, பெற்ற தாய் தந்தையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, மகனை புரிய மகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, பணம் என்றால் என்ன, அந்த பணம் இல்லைன்னா நம்மளை உலகம் எப்படிலாம் மதிக்கும் என்பது போன்ற அனுபவங்கள் 2025 கிடைச்சே தீருங்க. எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் நல்ல பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. சில பல ராசிகளுக்கு சில பல கஷ்டங்கள் இருக்கும், சில பல ராசிகளுக்கு சில பல சாதகங்கள் இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் அஷ்டமச்சனி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றதுனால தொழில் சிக்கல்கள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு. ஃபேஸ்புக்கிலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள பாதி பேர் ஃபேக்கு தானுங்களே. பொம்பளை பேரில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ஆம்பளைங்க தான். இந்த மாதிரி ஃபேக்கான சில விஷயங்களில் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ஒன்று சொல்லணும், ஷேர் மார்க்கெட் பக்கம் தலை எடுத்து வச்சு பார்க்காதீங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே 8 மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடாத தன்மைகள் இருக்குங்க. ஆகவே சிம்மராசிக்காரர்கள் பணம் பற்றிய பிரச்சனைகள், வருமானம் வரும், அந்த வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அஷ்டமச்சனியில் சில அனுபவங்கள் இருக்கும் என்பதை தான் உண்மை. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஆண்டு 2025ஆம் ஆண்டுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க. வருடத்தின் முதல் 4 மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே முதல் 5 மாதங்களுக்கு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து மிகப்பெரிய யோக பலன். அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவரும் ஒரு 6 மாதத்துக்கு தொட்டதெல்லாம் தொடங்குதுங்க. முதல் 6 மாதத்துக்கு ஐயா, முதல் 6 மாதத்துக்கு பிறகு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துடுமா? கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் இக்கன்னா வைக்கிறீங்களே, 6 மாதம் இப்படின்றீங்களே. பின்னாடி 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ராகு வந்து சனி மேலே ஏறினோடனே ராகு வந்து அப்படியே 6ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அதனால் பெரிய கஷ்டங்கள் 2025 கிடையாதுங்க. ஆக ஒரு மாதிரியான பிளஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடுத்து வைக்கிற அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வருடத்தின் பிற்பகுதியில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டு கடன் அமையக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு வருது. கடன் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கடன் கட்டுவதற்கான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி வருடத்தின் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் உங்களுடைய ராசி யோகர் தான். சனி வந்து
உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மைகளில் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக செஞ்சிட மாட்டார். ஆகவே 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியால் கஷ்டங்கள் வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே நேரத்தில் நண்பர்களால் கணவன் மனைவியால் ஏதாவது முரண்பாடுகள் ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செய்யும். கணவன் மனைவிகளில் சந்தேகபதிகளை செய்யும். மனைவி கணவனை அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எதனா தூக்கி கொடுத்துட்றாரோ, காசு பணத்தை அப்படி செலவு பண்ணுறாரோ இப்படி செலவு பண்ணுறாரோ, இங்கே பொண்டாட்டி கையில் கொடுக்குற காசை ஒழுங்காக தான் செலவு பண்ணுறாரா, அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாரா தங்கப்பி கொடுக்குறாரான்ட்டு பிறந்த வீடு புகுந்த வீடு சந்தேகங்கள் இப்போது கண்டிப்பாக 2025 இருக்கும். அதை தவிர்த்து ஹெல்த்துலலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. வயதானவர்களால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே கடனுக்கு வீடு வாசல் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஒரு வருஷமாகவே 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. இப்போதைக்கு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு புதிய கடன்கள் வீட்டு கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, அந்த கடனை கூட மாதம் கண்டிப்பாக கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு 6, 12ஆம் இடங்களில் வரக்கூடியது ஒரு நல்ல அமைப்புங்க. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அந்நிய திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு வேறு இனப்பெண்ணை வேறு மாநில பெண்ணை இது நம்ம ஜாதியே இல்லைங்க, மதமே இல்லைங்க, இந்த மாதிரியான ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்பா அம்மாக்கிட்ட எப்படிங்க சம்மதம் சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க எல்லாருக்குமே மார்ச் மாதத்திற்கு பிறகு தைரியம் ஒரு மாதிரியான சம்மதத்தை பெற்றவர்களிடம் பெற்று அதன் மூலமாக திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான வருடமாகவே 2025ஆம் ஆண்டு வரும். வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். அம்மாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமையோடு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நண்பர்கள் கை கொடுக்க மாட்டார்கள் என்பது தான் 2025ஆம் ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. துலாம் 12 ராசிக்காரர்களே அபாரமான நன்மைகளை பெறப்போகிறது துளாராசிக்காரர்கள் மட்டும்தான். 3 பெயர்ச்சியும் சூப்பர் டூப்பர் டாப்பாக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ போன வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் உங்கள் பக்கம் கண் திறந்திருக்கிறாருங்க. அதுதாங்க உண்மை. துளாராசிக்காரர்களுக்கு இப்போது 5இல் இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மார்ச் மாதம் 29 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இப்போது 8இல் இருக்கக்கூடிய 8இல் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படியே ஜூன் மாதத்தில் 11ஆம் இடத்துல கேது வந்துடுறாரு. ஆக 11ல் கேது, 9ல் குரு, 6ல் சனின்னு ஐயோ 3 சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியும் சூப்பராக இருக்குதுங்க. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், எண்ணம் பலிக்கும், நல்லது நடக்கும், எல்லாம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களுக்கு நான் விரிவாக சொல்ல மாட்டேங்க, சுருக்கமாக சொல்லிவிடுவேங்க. எல்லாம் கிடைக்க போகிற ஆண்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல். நோய் தீரும், கடன் தீரும், வீடு வாங்க முடியும், காடு வாங்க முடியும், தோட்டம் வாங்க முடியும், குடும்பம் அமையும், கல்யாணம் நடக்கும், கணவன் மனைவி பிரிவு அப்படியே இதாக போகிடும், கோர்ட்டில் இருந்த கேஸு சரியாகும், அண்ணன் தம்பி உறவு சரியாகும், எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. பெரியவர்களுக்கு சிறியவர்களால் அனுகூலம். பிள்ளைய ஒரு பேச்சை கேட்க மாட்டேங்குது, அப்பா அம்மா ஒரு பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, குடும்பம் ஒன்றா இல்லை, புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கிறோம், அவர் அங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார், அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், பொண்டாட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தியதோ அந்த பிரச்சனைகளெல்லாம் அப்படியே முடியக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டுங்க இந்த ஆண்டு. ஆக 3 பெயர்ச்சிகளும் ஒரு நேரத்தில் ஒரு ராசிக்கு சுபமாக வருவது என்பது எப்போதோ ஒரு முறை அத்திப்புத்தார் போல செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இல்லையா, சனி 6இல் வருவது, குரு 9இல் வருவது, கேது 11இல் வருவது, இந்த 30 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி அமைப்புகள் முழுவதுமாக துளாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால திருமணம் நடக்கும், பித்திரபாக்கியம் கிடைக்கும், தாத்தா பாட்டி ஆவீங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது வரைக்கும் வேலை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும், ஆம்பளைங்களால் இருந்து வந்த அவஸ்தைகள் விலகும், மேலதிகாரிகள் தொந்தரவுகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல துளாராசிக்காரர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டுங்க 2025 தமிழ் புத்தாண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதம் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். ஆனால் ராசியை குரு பார்க்குறார். கொடுத்து வச்சவர் பாருங்க. நீங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலே ராசிக்கு கடுமையான ஒரு நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கான சந்தேகங்கள் உண்டு.
ஏற்கனவே பாருங்கள், ஒரு 2-3 மாதமாக விருச்சிக ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை, கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருக்கிறீங்க. நினச்சது நடக்கலை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலான்ட்டு. அப்போ 2025 நான் 2ஆக பிரிப்பேன். 2025 அப்படியே ஜூன் மாதம் வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்து 8, 9க்குள்ளேயே வக்கரமாகி இப்படி கிடக்கிறது வந்து ஒரு பெரிய அமைப்புகள். அதனால் முதல் 6 மாதத்துக்கு தொட்டது தொடங்கவே தொடங்காது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ ராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய குருவும் கூட 8ஆம் இடத்திற்கு மாறிடுறார். ஆனால் 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதலை பண்ண மாட்டாருங்க. அடிக்கடி பயணங்களை கொடுப்பாரு. வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா, ஜெர்மன் போன்ற இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு விசா கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும், அப்பா அம்மா அனுமதி கிடைக்கும், ஆஃபீஸ்லேயே அனுப்புவாங்க. இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருஷமாக தான் இந்த வருஷம் அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 4, 10ஆம் இடங்களுக்கு மாறுகிறது. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் முதல் 6 மாதத்திற்கு எதுவும் கிணத்துல போட்ட கல்லுன்னு அடிக்கடி சொல்லுவேன், ஒன்றும் நடக்காது. 1க்கு 10 தடவை நல்ல முயற்சிகளை பண்ணணும். முயற்சிகள் செஞ்சாதானங்க மனுஷ வாழ்க்கை. முயற்சிகள் அத்தனையும் அப்படியே முயற்சிகள் செய்தால் மட்டுமே பலிதங்கள் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. ஆனாலும் நீங்கள் முயற்சிகளை செய்வீங்க அப்படிங்கிறது உண்மை. 2வது, கோபக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள் முதல் 6 மாதங்கள் இருக்கும். ஆனால் அதற்கப்புறம் நல்லவைகள் நடக்கும். முதல் 6 மாதத்திற்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஆகக்கூடியவர்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு. லவ் வர்றதை சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் இப்போ ஆக்டிவாக இருக்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்களும் ஒருத்தங்க தான். பெரிய அளவுலலாம் சோதனைகள் உங்களுக்கு வந்துட போகிறதில்ல. இன்ஸ்டாகிராமில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, யூடியூப்பில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது எல்லோருக்குமே அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. முதல் 6 மாதத்துக்கு பெரிய பட்ஜெட் எதுவும் போட்டுறாதீங்க. 10 லட்சம் போகிறேன், தொழிலில் அங்கே போட போகிறேன், ஒருத்தர் இப்படி கொடுக்குறாரு, ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறாரு, இதெல்லாம் தயவுசெய்து வேண்டாங்க. ஷேர் மார்க்கெட்டை நம்பாதீங்க. இந்த ஆன்லைன் ரம்மி அப்படி இப்படின்ற விஷயங்களெல்லாம் கிட்டேயே போயிடாதீங்க. சில விஷயங்களில் ஆசை வார்த்தைகள், தூண்டில் வார்த்தைகள் போடப்படக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் அவைகளை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு நேர்மையாக உழைப்பதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்குதுங்க 2025ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கு, தகுதிக்கு, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துடைய பிற்பகுதி சூப்பராக இருக்கும். அதாவது இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியவே பார்க்க போகிறார். ஒரு 6 மாதமாக தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கடன், நோய், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டது, அல்லது ஏதாவது ஒரு வகையில் செட்பேக்கு, வேலையில் நிம்மதி, வேலையே இல்லை, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, அல்லது மேலதிகாரியோடு சண்டை சச்சரவு, என்னோட திறமைகள் மதிக்கப்படலை, எனக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்கல, மீடியாவில் வரணும், அவங்களுக்கு சரியாக சக்ஸஸ் இல்லை, ஊடகத்தில் வரணும், பெரிய திரையில் வரணும், சின்ன திரையில் வரணும், இந்த மாதிரியான எல்லா அமைப்புகள்லையும் ஆசைப்பட்ட மாதிரி நடக்காத ஒரு அமைப்புகள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா இல்லைங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது எப்போதுமே கடன் நோய் அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். அவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லவைகள் நடக்காத அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாருக்குமே மாறக்கூடிய அமைப்புகள் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குருப்பெயர்ச்சி 7ஆம் இடத்திற்கு வர்றதுனால நல்லையாக தான் நடக்க போகுதுங்க. ஐயா, அர்த்தாஷ்டம சனி வேறு சொல்கிறாங்களே, இப்போ தாங்க சனி 3ல் இருந்தார், டக்குன்னு 4க்கு மாறுறாங்களே, அது எதனா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல மாறக்கூடிய சனி வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை வைப்பார். வீட்டு கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமா அப்படின்ற டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாகவே கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஆட்டை தூக்கி ஆட்டில் போட்டு கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகளை அவர் செய்வார். அம்மா அப்பாவை விட்டு பிரிப்பார். சில பேர் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், சில பேர் தனி கொடுத்தனம் போகக்கூடிய அமைப்புகள் என்ன, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக வருங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை என்பது தான் உறுதியாக ஒன்று. ஆகவே
இளைய பருவத்து அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. கடந்த காலத்தில் சோதனைகள் ரொம்ப இருந்தவங்க, கடனை கட்ட முடியாதவருக்கு வாய் வார்த்தைகள் எல்லாமே வாக்குறுதிகள் எல்லாமே பலிக்க முடியாத தன்மைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த அமைப்பு நல்லா விளக்கக்கூடிய அமைப்பு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஆகக்கூடிய அமைப்பு, பேரன் பேத்திகளை கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கான சில மாற்றங்கள், வெளிநாடு போய் பேரன் பேத்திகளை பார்த்துட்டு வந்துடுவோம், பிள்ளைங்களை பார்க்க முடியல என்கின்ற மாதிரியாக தூர பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை இல்லாதவர்கள், வேலை சரியில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மே மாதத்திற்கு பிறகு வருகிறது. ஆகவே வருடம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ உண்டுங்க. பெரிய அளவில் அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்திலிருந்து அவர் இருந்தாலும் கூட அதற்கடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்துடுறாரு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக 2024ஆம் ஆண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் இழந்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 மாதங்கள் சூப்பராக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, பணவரவு சரியாக இருக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக ஆண்டாக அமைந்திருக்குதுங்க 2025ஆம் ஆண்டு. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகா ஆண்டு இந்த ஆண்டு. ஒரு 7 வருஷமாக அஷ்டம சனி 7.5 சனியில் போட்டு ஒரு மாதிரியாக போய் பாதித்து வந்துட்டீங்க இல்லையா? அதுவும் 2022லாம் சுத்தமாக மகர ராசிக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாமே நல்லா இல்லை. ஜென்மச்சனி நேரங்களில் கடுமையான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அமைப்பு முழுவதுமாக இந்த வருஷம் மார்ச் மாதம் 29 விலகுது. 7.5 சனி முடிஞ்சதற்கு பிறகு பொதுவாகவே வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரியாக சுலபமாக ஆகணும், வாழ்க்கை செட்டில் ஆகணுன்றது ஒரு விதிங்க. அந்த வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய விதிகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு செல்லுபடியாகும். இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு வந்தார் என்றாலும் கூட 7.5 சனி விலகுவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல என்ன நடக்கலையோ அதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வேலை கிடைக்கும், தொழில் அமையும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், ஜீவன அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஒரு வண்டி தான் வச்சுருக்கிற 2 வண்டி வாங்குவீங்க. ஒரு 1 ஏக்கரில் தான் விவசாயம் பண்ணுறேன், 2 ஏக்கர் வாங்க முடியும். இன்னொன்று எல்லாம் அமையும், வீடு அமையும், காடு அமையும், தோட்டம் அமையும். இது போன்ற எல்லா அமைப்புகளையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பு இந்த 2025லிருந்து 7.5 சனி முழுவதுமாக விலகிறதுனால மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனியில் முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சது பாருங்கள். முதல் திருமணத்தில் சண்டை சச்சரவுன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கோர்ட்டிலிருந்து நல்ல செய்திகள் மனப்பூர்வமான விரும்பிய தீர்வுகள் கிடைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது அல்லது விவாகரத்து கிடைப்பது, அதாவது ஒரு திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு எதுவுமே இல்லாமல் எந்த பக்கம் போகலாம் என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, கடன் போன்ற தொல்லைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடலாங்க, மிகச்சிறப்பான சூப்பரான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். நல்லா நினச்சி பாருங்கள். 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் கடுமையான பலன்களை மகர ராசிக்காரங்க அனுபவிச்சிங்க. அப்போ ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. அந்தளவுக்கு சோதனைகள் போன வருஷம் இல்லைன்னா கூட அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பழைய மாதிரி நான் என்ன ஆகலையே அப்படின்ற எண்ணங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது. அந்த பழைய மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு இந்த 2025ஆம் ஆண்டு வந்துடுங்க. ஆகவே 7.5 சனியின் பாதிப்புகள் அத்தனையிலிருந்தும் வெளியே போகக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு பாக்கியம் கிடைக்கும், வாகன பாக்கியம் கிடைக்கும், கல்வி பாக்கியம் கிடைக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், கடனை கட்ட முடியும். இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே வெளியே வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியான மன வாழ்க்கை இருக்கும். கணவரை பற்றின சந்தேகங்கள் விலகும். கணவர் எதுவும் நமக்கு தெரியாமல் செய்கிறாரா என்பது போன்ற விஷயங்கள் விலகக்கூடிய அமைப்பு. கணவரை நினச்சி, பிள்ளைங்களை நினச்சி, புள்ள படிக்கலை, புள்ள இப்படி செய்யுது அப்படி செய்யுது,
காலேஜுக்கு போகிற பிள்ளை காலேஜுக்கு தான் போதா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போதா, கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பண்ணுது, இதை தட்டி கேட்கவும் முடியல. இந்த மாதிரி குடும்பங்கள்லேயும் வெளியிலையும் அலுவலகங்கள்லையும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய 7.5 சனி என்கின்ற ஒரு கொடிய அமைப்பு விலகக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க அந்த வருஷம். ஒரு 2 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. குறிப்பாக சதய நட்சத்திரமும் பூரட்டாத நட்சத்திரமும் தலைகளாக மாறிப்போச்சு. அவிட்டம் அல்லாடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோதாங்க உண்மை. ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அமைப்பை மிக அருமையாக உணர்ந்தவர்கள், அருமைன்னு தான் சொல்லுவேன், அந்தளவுக்கு போட்டு உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு. ஜென்மச்சனி எங்களை ஒன்றும் செய்யாது, எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் துண்டை காணும் துணியை காணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான அமைப்புகள் இப்போது இருக்குது இல்லையா? எல்லா அமைப்புகள்லேயும் இப்போது ஒரு மாதிரியான நிறைவுகள். ஜென்மச்சனி விலக போகிறது மிகப்பெரிய பாக்கியம். பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, வேலையில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி அமைப்புகள் நிம்மதி, உடல் ரீதியிலான மன ரீதியிலான எல்லா அழுத்தங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதை கண்டும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் விலக போகுது. சோம்பேறின்னு பேர் வாங்கின இளைய பருவத்தினர் அனைவருமே நல்லா போகிறீங்க. வீட்டில் அப்பா அம்மாவே திட்டுற அமைப்பு, எந்த நேரமும் படுத்து கிடக்கிறானே, எந்த நேரமும் சோம்பல், ராத்திரியிலெல்லாம் முழிச்சு கிடக்கிறது, ராத்திரியிலெல்லாம் ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் விளையாட்டு, அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு, சோஷியல் மீடியாலேயே மனசு போகக்கூடியது. ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்கலை, என்னமோ எனக்கு ஆயிடுச்சுன்னு நினப்பில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் ஆகலைங்க. ஜென்மச்சனி பிடிச்சிருச்சு. அந்த ஜென்மச்சனி இப்போது விலக போதுங்க. கடந்த 2 வருஷமாக நல்லா இல்லாத கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் 29 நல்லது நடக்க போகுது. அதுக்கடுத்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி 5ஆம் இடத்திற்கு குரு மாதிரி ராசியை பார்க்க போகிறார். ஆக சிங்கம் கிளம்புச்சுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவரைக்குமே சும்மா கூனி குறுகி கிடந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களும், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய, அதாவது கும்பராசிக்காரர்களில் 50 வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு பொங்கு சனியாக தான் வேலை செஞ்சது. அதனால் சில ஒரு 90% கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டாலும் 10% கும்பராசிக்காரர்கள் நல்லா இருந்தீங்க. அந்த நல்லா இருந்தவங்க எல்லாருக்குமே இது விதி விலக்கு. அவங்களுக்கு 2025 இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாருங்கள். ஒரு 90% இளைய பருவத்தினர் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா? ஜென்மச்சனியின் காரணத்தினால அவர்கள் எல்லாருக்குமே இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாற்றம், மே மாதத்தில் ஒரு மாற்றம், சூப்பராக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கிழக்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள், நீங்களே அங்கே போகக்கூடிய தன்மையான எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, ஜென்மச்சனி விலகக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, குழந்தைகள் கிடைக்கக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய, ஆண் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, காதலை இழந்தவர்களுக்கு, காதல் பிரேக்கப் ஆனவர்களுக்கு அதே காதல் திரும்ப வருவது அல்லது வேறொரு புதிய காதல் உண்டாவது, கணவன் மனைவி அடையாளம் தெரியக்கூடிய, குடும்பம் நிலைக்கக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக ஜென்மச்சனி விலகக்கூடிய யோக ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஆங்கில புத்தாண்டு. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்கிறேன். இந்த வருஷத்தில் 2 நடக்குது. 4ஆம் இடத்திற்கு குரு போகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரயச்சனியாக இருக்கக்கூடியவர் ஜென்மச்சனியாக மாறப்போகிறார். கடந்த 6 மாதமாகவே மாத பலன்களில் மீனராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு வரேன்னா, ஏப்ரல் மாதம், குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்பிலிருந்து ஜென்மச்சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் 7.5 சனியை நீங்கள் உணரவே இல்லை. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. கஷ்டத்தினுடைய அடிப்படை அமைப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு, இளைய பருவத்தினருக்கு இப்போது கண்டிப்பாக ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பில் கண்டிப்பாக காட்டுவாருங்க. பண விஷயத்தில் உஷாராருங்க. பொறுமை, நிதானம், கவனம் எல்லாம் தேவை. கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் தனி. வேலை தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வச்சிங்கன்னா ஏதாவது அடி உழும். பணம் என்றால் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை இப்போது ஜென்மச்சனி அமைப்பு கற்றுக் கொடுக்கும். நண்பர்களை பற்றின விஷயங்களில் சில விஷயங்கள் நல்லா இருக்காது. நண்பர்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே நண்பர்களை நம்பாதீங்க. நண்பர்களை கண்டிப்பாக நம்பாதீங்க. நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து அப்படி ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்தேன் என்கின்ற அமைப்புகள் சரியாக வராது. சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. மாமா மச்சான் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறேன், தெரியாத தொழிலை ஆரம்பிக்காதீங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். அதை நம்ப வேண்டாம்.
அதாவது பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை 2025 தொழில் ரீதியாக மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு காட்டும் என்பதால் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எதிலும் கவனமாக நிதானமாக வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நெட்டில் ஏமாந்துடாதீங்க. அறியாத தெரியாதவர்கிட்ட பேச்சு கொடுக்கறது, ஓடிபி சொல்கிறதுன்னு வாங்களே, பேங்க்கில் ஒரு ஓடிபி சொன்னால் பேங்க்கில் அந்த காசெல்லாம் காணும். அதெல்லாம் இந்த ஜென்மச்சனியில் தாங்க நடக்கும். ஆக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அகலக்கால் வைத்து விடாமல், வேலையை விட்டு விடாமல் இருக்கிற வேலையை, அதாவது இன்னொன்று கூட சொல்லுவேன், ஜென்மச்சனி அமைப்பு கும்பராசிக்காரன்ட்ட கேட்டு பாருங்கள் எப்படிலாம் இருந்தீங்கன்ட்டு. வெக்கம், மானம், சூடு, சொன்ன எதுவுமே இருக்கக்கூடாது ஜென்மச்சனிலன்னுவேன். ஆகவே மற்றவர்களை பார்த்து ஏதேனும் ஒரு மாதிரியாக வாழ்க்கையை சொகுசாக அப்படி இப்படின்னு ஆடம்பரமாக அமைத்து கொள்ளாமல், தனக்கு என்ன தேவையோ தனக்கு என்ன அமைப்போ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. யாரையும் நம்பாதீங்க. புதிதாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குற வேலையே இல்லாமல் போயிடும். அது கொஞ்சம் கவனம். அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது. எதுலேயும் கொஞ்சம் நிதானமாகவும் பக்குவமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேலே சனி பொங்கு சனியாக தான் வேலை செய்யும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. வீடு வாகன சேர்க்கை உண்டு. புதுசாக வீடு வாங்குவீங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ண முடியும், கையில் இருக்கிற காசை செலவு பண்ணி வீட்டில் மங்கள காரியம் பண்ண முடியும், புதுசாக வீடு வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், சொந்த ஊரில் வீடு கட்ட முடியும், வெளி மாநிலங்களுக்கு போக முடியும், வெளிநாட்டிற்கு போக முடியும். சந்தோஷமாக இருக்குங்க 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இளைய பருவத்தினருக்கு தாங்க கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். டக்குன்னு வேலை கிடைக்காது, இருக்கிற வேலை போயிடும், ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் காசு பணம் இல்லாத சூழல்கள் கண்டிப்பாக வரும். அப்படிங்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு ரெட்ட நிலையாக தாங்க பலன் சொல்லுவேன். ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக, நட்புகளை பற்றி, உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே அவரெல்லாம் எப்படிப்பட்டவர்னு இப்போ தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே சொந்தங்களை நம்பாமல், நட்புகளை நம்பாமல், காசு பணம் கையில் வைக்கிறத ரொம்ப பக்குவமாக வச்சுக்கிட்டு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கவே வேண்டாம், தெரியாத தொழில் ஆரம்பிக்கவே வேண்டாம். ஏதேனும் ஒரு நிலையில் வரவுகள் வந்தாலும் நஷ்டங்கள் இருக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள். குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு இந்த 2025 புத்தாண்டு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.